நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவுக்கு அடி மேல அடி, எப்படி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நடந்துகிட்டே இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை அப்படின்ற ஒரே ஒரு ஆளு தான் இவ்வளவுக்கு காரணம் அப்படின்னு பாஜகவுல பேசிக்கிறாங்க. பாஜகவுல ரொம்ப நாளா பயணிச்சிருந்தவர் அண்ணாமலை ஒரு கலக்குன்னு கலக்குனாரு. தனக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் பட்டாளத்தையே பாஜகவுல என்ன பண்ணியிருந்தாரு, அண்ணாமலை அவர்கள் கட்டமைச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, பாஜகவில் எனக்கு தொடர்றது விருப்பம் இல்லைங்க, அதனால நாங்க என்ன பண்றேன், தனியா கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. அவரையும் தேசிய தலைமை என்ன பண்ணிச்சுன்னா வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. இவரை வெளியே வந்துட்டு தனி கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இவரு கட்சி ஆரம்பிச்ச நேரம் இவருக்கு நல்ல நேரம், ஆனா பாஜகவுக்கு கெட்ட நேரம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பாஜக இருந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, விலைக்கு வந்துட்டே இருக்கிறாங்க. எதுக்கு நம்ம வந்து இந்த பாஜகவில் இருக்கணும்? நமக்கு முன்னோடி வந்து பாத்தீங்கன்னா, முன்மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் போவான், அண்ணனே இல்லாத கட்சியில நம்ம எதுக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பெரும்பாலான நிர்வாகிகள் கூண்டோடு விலகி இருக்கிறாங்க பாஜகவில் இருந்து. இதுல 2 மாநில துணைத் தலைவர்கள் விலகி இருக்கிறாங்க அதிரடியா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கரூர் நாகராஜ் அவர்கள், இன்னொன்னு ஏஜி சம்பத் அவர்கள். இவங்க 2 பேருமே பாஜகவில் எந்த அளவுக்கு ஈடுபாடா இருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய வேலைகள் வந்து செயல்பாடுகள் இருந்திருக்குது அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை பின்னாடி இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, எங்களுக்கு பாஜகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி என்ன பண்ணிருக்காங்க, வந்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இங்க கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ண போறாரு, ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்த போறாரு, தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட போறாரு இப்படின்னு வகையா பேசப்பட்டிருந்தது. ஆனா இந்த ட்விஸ்ட் பாஜகவுக்கு நிகழுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜக இருந்து வெளியே வந்த உடனே பின்னாடியே அவரோடு என்ன பண்ணாங்க, லட்சக்கணக்கான பேர் வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் பேசும் பொருளா இருக்கு. அதாவது அடிமட்ட நிர்வாகிகள் இருந்து மேல்மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு அதிரடியா அண்ணாமலை அவர்கள் பின்னாடி வந்திருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் வெளியேறதுனால எங்களுக்கு பெரிய இழப்பு கிடையாது, அது மாத்திரம் இல்லாம ஒரு சிலர் விலகுறதுனால பாஜக அப்படின்றது வந்து இங்க அழிஞ்சு போயிடாது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெல்ல தெளிவா சொன்னாலும், இங்க ஆல்ரெடி பாஜக அப்படின்றது எந்த அளவுக்கு இங்க கீழ் நோக்கி போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க எப்படியாவது மேல வந்துடணும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க தலைவர்களை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல என்ன பண்றாங்க, செயல்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா இங்க பாஜக அப்படின்றது பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு முன்னு ஆனா இங்க பாஜக அப்படின்றது அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பெரும் தலைவர்கள் இங்க இருந்தாங்க. திமுக அதிமுகவில் ஜெயலலிதா கருணாநிதியா 2 பேரும் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. ஆனா இவங்க 2 பேர் மத்தியிலும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இலகணேசன், பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற பெரும் தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பாஜகவை இங்க ஆண்டு இருந்தாங்க. ஆனா இவங்களால தேர்தல் அரசியல நின்று ஜெயிக்க முடிஞ்சுதா அப்படின்னா, நோட்டாவுக்கும் கீழே போன காலம்லாம் உண்டு, பாஜகவில் நடந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த 2 பேரும் தலைவர்கள் இல்லாத சமயத்துல எப்படியாவது பாஜகவை மேலோக்கி கொண்டு வரணும் அப்படின்னு நிலைமைதான். அந்த டைம்ல தான் நம்ம ஐயா அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு, பாஜகக்குள்ள வராரு. வந்த உலகத்திலே என்ன பண்ணாரு, பாஜகவை எந்த நிலைமைக்கு கொண்டு வரணுமோ அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாரு. இன்னும் விஷயத்தை சொல்ல போனோம்னா, பாஜகவுக்கு அந்த வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அதை உயர்த்தி காட்டியவர் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்றோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதே அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை கூட்டணியிலிருந்து வெளியே அனுப்புறாரு. வெளியே அனுப்பிட்டு என்னவாகும், எப்படியா போகும், அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இல்லையே, மாநிலத்துல பிரதான ஒரு கட்சி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இல்லாம தேசிய கட்சி எப்படி இந்த அளவுக்கு வளர முடியும் அப்படின்னா, அது எல்லார் மத்தியிலும் பேசப்பட்டது, இன்க்ளூடிங் பாஜகவில் இருக்கிற சீனியர்கள் மத்தியிலே இது பெரும் கலக குரலாவே எழுப்பப்பட்டது. ஆனா எதையும் காதுல வாங்கிக்காம அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு, துணிஞ்சி போய் என்ன பண்ணாரு, அதிமுக கூட்டணி இல்லாமையே 11% வாக்கு சதவீதத்தை பாஜகவுக்கு ஏற்றி காமிச்சாரு. நோட்டாவுக்கும் கீழே இருந்த கட்சியை அதுக்கு மேல கொண்டு வந்தாரு. ஓகே, அப்போ பாஜக அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்பதான் துளிர் விட ஆரம்பிக்குது. அது அப்ப போக போக என்ன பண்ணும், கட்சி மலர்ந்துரும் அப்படின்ற ஒரு வேகத்துல என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே உத்வேகத்துல செயல்பட்டு இருந்தாங்க. அண்ணாமலை யாரெல்லாம் லேசா எடை போட்டாங்களோ அவங்க எல்லாருமே அண்ணாமலையுடைய
அந்த ஒர்க்கை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா இவர் ஒரு பெரிய தலைவர் அப்படின்ற ரேஞ்சுக்கு பாஜகக்குள்ள அவருக்கு ஒரு சிம்மாசனத்தை போட்டு அமர வச்சாங்க அப்படின்னு சொல்லணும். அது மாத்திரம் இல்லாம கொங்கு பெல்ட்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதிமுகவை பீட் பண்ற அளவுக்கு பாஜக எந்த அளவுக்கு ஒரு வேகத்துல வந்தது, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை அவர்கள். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த கட்சியை அதிமுகவுக்கு பின்னுக்கு தள்ளி மேல கொண்டு வந்தார்ல அண்ணாமலை அவர்கள். இந்த மாதிரி விஷயங்களை டெல்லி பாஜக சூப்பரா என்ன பண்ணாங்க, ரசிச்சாங்க அண்ணாமலையுடைய ஒர்க்கை பார்த்துட்டு. ஸோ அதனாலேயே அண்ணாமலைக்கு அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லாம எல்லா ஃப்ரீ பாஸும் கொடுத்தாங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா செய்யுங்க, உங்க விருப்பம், நாங்க தலையிட மாட்டோம். ஒரு மாநிலத்துல பாஜகவின் கட்சி நலன் கருதி மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு எல்லாமே தேசிய தலைமை இங்க சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பிஎல் சந்தோஷ் மூலியமா என்ன பண்ணாரு, காய்களை நகர்த்திட்டு வந்தாரு அண்ணாமலை அவர்கள். பாஜகவும் என்ன பண்ணாங்க, அப்பேற்பட்ட ஒரு ஃப்ரீடத்தை அண்ணாமலைக்கு கொடுத்தாங்க. சோ இதனால அண்ணாமலை அவர்கள் ரொம்ப உத்வேகத்தோடு என்ன பண்ணாரு, செயல்பட்டு இருந்தாரு. இந்த சட்டமன்ற தேர்தலில் தான் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பின்னடைவு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 18 மாதங்களா நான் இந்த பாஜகக்குள்ள இருந்து எல்லா உட்கட்சி விவகாரத்தினாலும் நான் என்ன பண்ணேன், அடிப்பட்ட நொந்த வேகுன எல்லா விஷயத்தையும் நான் பண்ணேன். சோ எப்படா நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும், எப்படா நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஏங்கி தவித்த காலங்களா உண்டு இந்த 18 மாதங்கள்ல அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் பதிய செய்யறார். சோ இப்படியா இருக்கும் பொழுது இன்னைக்கு வெடிச்சு செதறி இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அதனால வெளியில வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேலாக உறுப்பினர்கள் சேர்ந்துட்டு வர்றாங்க. இன்னைய வரைக்கும் கூட அது வந்து அடங்கவே இல்லை, இங்கிரிஸ் ஆகினதா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம தான் பயணிச்சிருந்த பாஜக கட்சியை அழிக்க அண்ணாமலை அவர்கள் முன் வந்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விதான். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச நேரம் இவருக்கு நல்ல நேரம், பாஜகவுக்கு கெட்ட நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, விலகிட்டு வந்துட்டே இருக்காங்க. மாநில தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், வட்ட தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, வெளியில வந்துட்டே இருக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் பாஜகவுக்கு ஒரு பெரிய சோக முடிவா இருக்கு. சோ இருந்தாலும் பாஜக யாரு வெளியே போனாலும் கவலைப்படாது, பாஜக அப்படின்ற தூண் வளர்ந்துட்டு தான் வரும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அண்ணே ஏற்கனவே நீங்க தமிழ்நாட்டில் வளரவே இல்லை, உங்களுக்கான வாக்கு வங்கி சரிய தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அண்ணாமலை வெளியே வந்ததுனால அவரு பின்னாடி லட்சக்கணக்கான பேர் வெளியே வருதுனால இப்ப பாஜக எப்படி நீங்க கட்டமைக்க போறீங்க அப்படின்ற கேள்வியில இது டெல்லி பாஜகவுக்கு இது வந்து ஒரு பெரிய சோக முடிவா தான் இருக்குது. அமித்ஷாவும் மோடி அவர்களும் என்ன பண்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அண்ணாமலை அப்படின்ற ஒரு கேரக்டரை நம்ம என்ன பண்ணோம், இழந்துட்டோம். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறந்துட்டோம். 18 மாதங்களா அவரு இந்த உட்கட்சி விவகாரத்துல எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறாரு. அப்பவே நம்ம அதை சரி செஞ்சிருந்தா இப்போ அண்ணாமலை அவர்களை முன்வைத்து நம்ம என்ன பண்ணிருக்கலாம், மேல வந்திருக்கலாம். இன்னைக்கு அண்ணாமலையை நம்ம வெளியே அனுப்புறதுனால எப்பேற்பட்ட ஒரு இழப்பு அப்படின்றத பாஜக இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, உணர்ந்திருக்குது. சோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களா இருக்கட்டும், அதே போல நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், முருகானந்தமா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்றாங்க, கருத்துக்களை தெரிவிச்சிடுறாங்க. அண்ணாமலை அப்படின்ற தனிநபர் வெளியே போனதுனால பாஜகவுக்கு எந்த ஒரு இழுக்கம் கிடையாது, எந்த ஒரு கவலையும் கிடையாது, எந்த ஒரு இழப்பும் கிடையாது. நாங்க எப்பவுமே என்ன பண்றோம், பதவி சுகத்துக்காக தோத்துட்டோம் அப்படின்றதுக்காக வெளியேறவங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாதுங்க அப்படின்னு முருகானந்தம் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. சோ எப்படியா இருந்தாலும் பாஜகவுக்கு இப்போ நடந்துக்கிற காலம் ஒரு சோதனை காலம், ஒரு அழிவின் காலம் அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை அப்படின்ற ஒருத்தரை பாஜகவிலிருந்து வெளியே வந்துட்ட பிறகு இன்னைக்கு பாஜக கூடாரம் காலியாகுது, ஒட்டுமொத்தமா கொங்கு பெல்ட் காலியா இருக்குது, தென் மாவட்டங்கள்ல காலியா இருக்குது அப்படின்லாம் சொல்லணும். சோ இப்ப பாஜகவுக்கு நிறைய சவால்கள் இருக்கு. திரும்பவும் அந்த கட்டமைப்புகளை கட்டமைச்சு எப்படி மேல வரப்போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய சவால் அவங்களுக்கு இருக்குது. அண்ணாமலை அவர்கள் அதுக்குள்ளாகவே இங்க பாஜகவை கீழே தள்ளி மேல வராரு அப்படின்னு தான் பேசணும். இந்த புதியோட கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.